ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 22ஆம் தேதி இன்றைய தினம் நவராத்திரியோட முதல் நாள். இந்த ஒரு தண்ணீரை உங்க வீடு முழுக்க நீங்க தெளிச்சு விடுறதால கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாம போகும். வீட்டுக்குள்ள பெண்களோட ஆதிக்கம் அதிகமாகும். அது என்ன தண்ணீர், என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தண்ணீரை எப்படி தெளித்து வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாட்களாக இருக்கக்கூடியது நவராத்திரி நாட்கள். அதுலேயும் குறிப்பாக முப்பெருந்தேவியர்கள் அழைக்கப்படக்கூடிய துர்க்கை அம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்களை வழிபாடு செய்து வாழ்க்கையில எக்கச்சக்கமான வளங்களை பெறுவதற்கு அற்புதமான நாட்கள் தான் இந்த நவராத்திரி நாட்கள். அப்படிப்பட்ட நவராத்திரி நாட்கள்ல முதல் நாள் எப்படி நம்ம முப்பெருந்தேவியரை வீட்டுக்குள்ள அழைக்கணும், என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். நவராத்திரியோட முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மன் நினைச்சு வழிபாடு செய்யறதுக்கான முக்கியமான நாட்கள். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி தாயாரையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்யணுமா. நவ துர்க்கைகள் நினைச்சு முதல் நாள் அன்னைக்கு நாம செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நவராத்திரியோட முதல் நாள் அன்னைக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை வீட்டில் கொலு வைக்கக்கூடியவங்க காலையிலேயே தீபம் ஏற்றி சாம்ராணி தூபம் காட்டி ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு நடத்துவாங்க. மாலை நேரத்திலையும் பூஜை செய்வாங்க. கலசம் வைத்திருக்கிறவங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அப்படி கலசம் வைக்காதவங்க அம்மனோட போட்டோ, திருவுருவ சிலை எதுவாக இருந்தாலும் அதுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். மாலை நேரங்கள்லையும் வழிபாடு செய்யலாம். முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுக்குரிய வழிபாடு அப்படிங்கிறதால 3 நாட்களும் துர்க்கை அம்மனோட பாடல்களையும் மந்திரங்களையும் வீட்டில் ஒலிக்க விட்டு கேட்கறதும் அந்த புத்தகங்களை பார்த்து படிக்கிறதுமே விசேஷம்தான். துர்க்கை அம்மன் கெடுதல்களை நீக்கி அசுரர்களை அழித்து நல்லதை மட்டுமே வாரி வழங்கக்கூடியவங்க. நிறைய பேர் வீடுகளில் துர்க்கை அம்மன் போட்டோஸில் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேர் வீட்டில் அந்த வழக்கம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க மகமாயி மாரியம்மன் போட்டோவுக்கு முன்னாடி, சிலைக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை துர்க்கை அம்மனா பாவித்து நீங்க வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா பழ வகைகள்ல சாத்துக்குடிய நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப பிடித்த மல்லிகைப்பூ, செவ்வரளிப்பூ இது மாதிரி மலர்களால நீங்க அலங்காரமும் செய்யலாம். துர்க்கை அம்மனுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீ மகேஸ்வரி தாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிக்கலாம். இதுதான் நவராத்திரியோட முதல் நாளை சிறப்பிக்கிறதுக்கான வழிபாடு. முதல் 3 நாட்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒருவேளை இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை தெளித்து வழிபடக்கூடிய பரிகாரத்தை நீங்க முதல் நாள் செய்ய முடியலனா கூட நவராத்திரியோட முதல் 3 நாட்கள் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் சின்னதாக ஒரு பவுலில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் முக்கியமான சில பொருட்களை சேர்க்க போகிறோம். இந்த முக்கியமான பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அப்படி இல்லைனா கூட நீங்கள் பக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகள்லையும் உங்கள் வீடு போகிற மளிகை கடைகள்லையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், கிராம்பு, அது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும். மாலை ஒரு 5:30, 6 மணிக்கு மேலே நவராத்திரியோட முதல் நாள் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது நீங்கள் தயார் செய்ய வைத்திருக்கக்கூடிய அந்த பவுல் தண்ணீரில் இந்த ஒரு பொருட்களையும் எடுத்து ஓம் ஸ்ரீம் மகேஸ்வரி தாயே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிச்சிட்டோம் அந்த தண்ணீரில் இந்த பொருட்களை போடணும். போட்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீர் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்கள் வீட்டோட பூஜையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தண்ணீரை பார்த்து உங்கள் வீட்டுக்குள்ள செல்வ வளம் பெருகணும், லட்சுமி கடாட்சம் பெருகணும், வீரம், செல்வம், கல்வி இது எல்லாமே தானா பெருகணும்னு சொல்லணும். காரணம் என்னன்னா துர்க்கை அம்மன் அப்படிங்கிறவங்க வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள். மகாலட்சுமி தாயார் செல்வத்தையும், சரஸ்வதி தாயார் ஞானம், அறிவு, கல்வி இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவங்க. அதனால இவங்க எல்லாரையும் நம்ம சேர்த்து வணங்கும் போது வீரம், செல்வம், கல்வி, ஞானம், அறிவு இது எல்லாமே தானா வந்துடும். இந்த பொருட்களை தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணீரை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த தண்ணீரையும் எடுத்து ஏதாவது ஒரு இலை, வெற்றிலை, மாவிலை ஏதாவது இலையை பயன்படுத்தி வீடு முழுக்க எல்லா இடங்களையும் தெளிச்சு விடுங்க. இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இந்த தண்ணீர், இந்த பொருட்களை போட்டு வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் தெளிச்சு விடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி தெளிக்கிறதால உங்கள் வீட்டுக்குள்ள முப்பெரும் தேவியரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் நவராத்திரியோட 9 நாட்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முடியாதவங்க முதல் 3 நாட்களாக முயற்சி பண்ணி பாருங்க. தண்ணீரை தெளித்துட்டு மீந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்கள் சிங்கில் கரைச்சி விட்டாலும் சரி, இல்லை செடி ஒளிகளை போட்டாலும் சரி, அந்த பொருட்களையும் காயப்படாத மாதிரி போட்டுக்கோங்க. நவராத்திரியோட 9 நாட்களுமே நமக்கு வரப்பிரசாதம் தான். அதில் முதல் 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். மன தைரியத்தையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபடக்கூடிய நவராத்திரியோட முதல் 3 நாட்களில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.